அன்னியங்காமி, இது ஜூலியட் ஃபிக்ஸ். நான் உங்கள் ஜூலியட். இன்றைக்கி நம்ம டெக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஹேட் டு லவ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ரீலிங் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் தயாங் தான் பைக்கில் உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்துலேயே சுகா உட்காந்துட்டு, மச்சான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் வரும் போல், அது தெரிஞ்சு தானே உட்காந்துட்ருக்கேன். ஆமாம் மச்சான், இன்னைக்காவது எனக்காக ஏதாவது கிடைக்குமா இன்னும் பார்த்துட்ருக்கேன் மச்சான் அப்படின்ற மாதிரி சுகா வந்து வாசலே பார்த்து சொல்லிகிட்ருக்கான். மச்சான் ஃபஸ்ட்டு அலையக்கூடாது மச்சான் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். உனக்கு என்னப்பா, உன் பின்னாடி நிறைய அலையுது, அதனால் நீ சொல்லுவ அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஏன் மச்சான் உன் பின்னாடி அலையில அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ வேற போக மச்சான், எல்லாம் நொந்ததும் சொந்ததுமா இருக்குது போடா அப்படின்ற மாதிரி சுகா உட்காந்துட்ருக்கான். சரி விட்டு, உனக்குன்னு நல்ல ஆள் வருவாங்க விட அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். பாப்பா அப்படின்ற மாதிரி சுகா உட்காந்துட்ருக்கான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும். நிறைய பசங்க போகிறாங்க. தயாங்கு, சுகா, அப்புறம் அவங்க கேங் இன்னொரு 4 பேர் உட்காந்து போகிற வர பசங்களெல்லாம் கலாய்ச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து காலேஜ் ஓப்பனிங்கிறதுனால ஃப்ரெஷர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள ரேக் பண்ணலான்னு தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. மச்சான் ஒன்று கூட சரியே இல்லைடா அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். தயாங்கு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் அந்த பைக்கில் தலை வச்சுட்டு படுத்துட்ருக்கான். மச்சான் மச்சான் அப்படின்ற மாதிரி சுகா எழுப்புறான். என்னடா அங்கே பாரு 2 பீஸ் வருது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். தயாங்க அப்படியே பார்த்தா ஜங்குக்கும் ஜிம்மினும் தான். தயாங்க ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்ருக்கான். பா எவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி தயாங் பார்த்துட்ருக்கான். மச்சான் கலைக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். தயாங்க்கு எதுவுமே காதில் விழல. அவன் பாட்டு அப்படியே ஜங்குக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே அவங்கள க்ராஸ் பண்ணி போகிறாங்க. சுகா பார்த்துட்டு மச்சான் கூப்பிட்றான், மச்சான் மச்சான் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து எல்போ வச்சு அடிக்கிறான். என்னடா கூப்பிடு மச்சான், ரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஏடா நீ கூப்பிட மாட்டியா மச்சான், நீ தான்டா தலைவன் மயிறு அப்படின்ற மாதிரி. ஏய் பசங்களா இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி தயாங்க கூப்பிட்றான். ஜிம்மன் திரும்பி பார்த்துட்டு, டே நம்மளை தாண்டா கூப்பிட்றாங்க, நம்ம ஒன்றும் போவேணா வா அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு எழுதிட்டு போகிறான். டேய் அவங்கள தாண்டா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தயாங்க மறுபடியும் கத்துறான். ஜிம்மனு, மச்சான் போயிடுவோண்டா, அப்புறம் பெரிய பிரச்சனையாக போகுது, அவங்க வேறு சீனியர்ஸ் போல், அப்புறம் ஏதாவது ஆகிட போகுதுடா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். ஜங்குக்கும் சரி அவனுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. தாயாங்க பார்த்துட்டு, ஏண்டா நான் கூப்பிட்டா நிற்க மாட்டிங்களா, உன்னை தான் கூப்பிட்றேன்னு தெரியுதுல்ல அப்படின்ற மாதிரி ஜிம்மனை பார்க்குறான். ஆமாம் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லையே சீனியர்னு தெரிஞ்சிருக்கு, தெரியும் சீனியர் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நின்றுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. இங்கே சுகா, மச்சான் இவனுங்க நம்மளை மதிக்காமல் போனதுக்கே பெருசாக பனிஷ்மெண்ட் தரணும்ல அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். தாயாங்க அப்படியே சைலண்ட்டாக ஜங்குக்கை பார்த்துட்ருக்கான். சுகாவும் என்னடா 2 நிமிஷம் ஆச்சு நம்ம கேள்வி கேட்டு இன்னும் பதில் வரல அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா தாயாங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். மச்சான் மச்சான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். என்னடா மச்சான் என்ன பனிஷ்மெண்ட் தரலான்னு கேட்டேன். ஏன் பார்த்தா இதாத்தா அப்படின்ற மாதிரி ஜிமின் தயாங் வந்து திருப்பி உட்காந்துக்கிறான். ஜிமின் பார்த்துட்டு, சீனியர் பனிஷ்மெண்ட்லாம் வேணாம் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்கான் சைலண்ட்டாக. அப்படியே தயாங்கையும் சுகாவையும் மாற்றி மாற்றி முறைச்சிட்டு பின்னாடி அவங்க கேங்கு பசங்கள்லாம் செம்மையாக அவங்களோட கேங்லாம் செம்மையாக வந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. பனிஷ்மெண்ட்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க எங்களால் பனிஷ்மெண்ட்லாம் பண்ண முடியாது, நாங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் பண்ணணும், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, உங்களுக்கு நான் எங்கே ஏன் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்கோ கேட்குறான். பர்ற மொசக்குட்டிக்கு வாய அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஹலோ நான் ஒன்றும் மொசக்குட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். பார்க்க மொசக்குட்டி மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி தயாங்க கிட்ட போய் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். நாங்கள் சீனியர்ஸ், நாங்கள் சொல்கிறத நானே கேட்குறோம், புரியுதா, பனிஷ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஜங்குக் டக்குன்னு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு தர எடுத்துகிட்டு போகிறான். ஜிமினை பயந்தாப்பில் பார்த்துட்டு இருக்கான். டே வேணாண்டா நம்ம
பண்ணிடலான்டா அவங்க என்ன சொன்னாலும் அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். நீ வாயை மூடு ஜெமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இழுத்துட்டு போகிறான். தயாங்கும் சுகா அவங்க கேங்கே முன்னாடி வந்து நின்றுட்டு இதோ பர்ற மசுக்குட்டி மாதிரி தான் இருக்கேன்னு பார்த்தா மசுக்குட்டி துள்ளி ஓடும் போலையே அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஜெமின்னு சீனியர் சீனியர் வேணாம் சீனியர், அவன் எதுவும் கோவக்காரன் அப்படி பண்ணிட்டான் சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ இவன் கோவக்காரன், அந்த கோவத்தை என்கிட்டே காட்டுப்பான், நான் சைலண்ட்டாக இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க ஜிமின்கிட்ட கேட்குறான். ஜிமினால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவன் அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். சுகா இந்த அப்பாவைக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடு, இந்த மோசக்குட்டிக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஜிமினுக்கு ஆயுசெல்லாம் ஒயிட் ஆகுது. சீனியர் சீனியர் வேணாம் சீனியர், அவனுக்கு எதுவும் பெருசாக தந்துடாதீங்க சீனியர், அவன் கோவக்காரன். உன் ஃப்ரெண்டு கோவக்காரனா நான் பயந்துட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறான். அப்படி இல்லை சீனியர் அப்படின்ற மாதிரி அவங்க ஜிமின் சொல்லும் போதே சுகா வந்து இழுத்துட்டு போயிடறான். ஜிமினா நீ வந்து இங்கே பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஜிமினுக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. தயாங்க்கும் ஜங்குக்கும் ஒரு 2 ஸ்டெப் தான் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். தயாங் அப்படியே கிட்ட போய் நின்றுட்டு நீ ஃபஸ்ட்டே பனிஷ்மெண்ட்டை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோயேன், ஏதோ சின்னதாக போயிருக்கோம், இப்போது உனக்கு பெருசாக தரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே மொச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். என்ன தெரியும், நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். பண்ணாமல் நீ இந்த காலேஜில் இருந்துருவேன்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். அவனோட கேங்கே அப்படி சிரிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே எல்லாரையும் முழிச்சிட்டு பார்க்குறான். எங்கள் தலையை பற்றி தெரியாது போலையே அப்படின்ற மாதிரி அவங்க கேங்கில் ஒரு பையன் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். அவன் தான் இந்த காலேஜோட ஹெட்டுன்னா எப்படி சொல்கிறது, இந்த கரஸ்பாண்டோட பையன். ஸோ அவன் நினச்சாதான் இங்கே யாராக இருந்தாலும் இருக்க முடியும், புரியுதா? அவனுக்கு ஒருத்தவங்க வேணான்னா அவனால் ஈஸியாக அவங்கள காலேஜ்லேருந்து எடுக்க முடியும், புரிஞ்சுதா மிஸ்டர் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். மேனஸ் தெரியாது போல் மச்சான், விட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே கோவம் வருது. அவன் கையை அப்படியே முறுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். இதோ பாரு கையெல்லாம் முறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்படியே ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஜங்குக்கும் ஏதோ பண்ணி தொலைவோம் அப்படின்ற மாதிரி அந்த பனிஷ்மெண்ட்டையும் பண்ணிட்டு போயிருப்பான். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் போல் காலேஜ்லாம் முடியுது. ஜங்குக்கு வந்து ஜிமினை பார்த்துட்டு ஓகே மச்சான், அப்போது நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மச்சான் நானும் சொல்கிறேன், நீ வந்து என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கோன்னு, ஆனால் நீ கேட்க மாட்டேங்கிறிய அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். மச்சான் நீயும் பாய் ஃப்ரெண்டும் இருக்கீங்க, நான் எதுக்கு 3வது ஆளா? நீ நீ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னும் போதே ஹாரன் சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா ஜிமினோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு போ மச்சான் ஹாப்பியாக என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகேடா பத்திரமா என்ன, ஹாஸ்டல் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண சரியா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்லிட்டேன். அவன் ஹாஸ்டலில் நோக்கி நடந்துட்டுருக்கான். வழியில் பார்த்தா ஆட்டியும் அவனோட கேங்கும் தான் செம்மையாக அலப்பறை பண்ணிகிட்ருக்கானுங்க. காலேஜ்குள்ளே அலப்பறை பண்ணாது பார்த்தாதுன்னு வெளியே வந்து சும்மா வந்து போகிற வர பொண்ணுங்களை சும்மா வறண்டு எழுதிட்டுருக்கானுங்க. ஆனால் வந்து சைலண்ட்டாக அவன் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கான். அவனோட கேங்கு பசங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக் பார்த்துட்டு சி இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, ஐயோ தலை எழுத்து, இப்படி ஒரு காலேஜ் வந்து சேர்ந்துருக்கேனே, சரி என்ன பண்ணுறது, எல்லா காலேஜும் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு ஹாஸ்டலுக்கு போகிறான். ஹாஸ்டலில் போயிட்டு அங்கே வார்டன் இருக்காங்க. நான் ஜங்குக் என்னோடய ரூம் என்ன அப்படின்ற மாதிரி அவன் தாங்கிட்டே கேட்குறான். அதுவாப்பா ரூம் நம்பர் 69 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே எங்கே இருக்குது, 3rd ஃப்ளோர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் மேலே போகிறான். அந்த வார்டன் கூப்பிட்றாங்க. மிஸ்டர் ஜங்குக் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தானே? எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது, நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஓகே அப்புறம் உன் கூட ஒரு சீனியர் ஸ்டே பண்ணுவாங்க. சீனியரா? ஆமாம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. சீனியரா? அச்சோ நமக்கு தனி ரூம்லாம் கிடைக்காதா?
சரி பார்த்துக்கா அப்படின்ற மாதிரி மேலே போகிறான். மேலே போயிட்டு அவன் ரூமெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கேன். ஓ ஏற்கனவே ஒருத்தவங்க ஸ்டே பண்ணுறாங்க போல். ஆனால் நீட்டாக தான் இருக்குது ரூமு. அப்போது அதில் திங்ஸும் இருக்குது. அப்போ இந்த பெட்டு தான் எந்த போல். ஓகே அப்படின்ற மாதிரியே அவன் பேக்கில் ஒரு செட் ஆஃப் கிளாத் வந்து வச்சுருப்பான். அதை வந்து ஓப்பன் பண்ணி சரி குளிப்போம்மா, வேணாம் ஒன்று தான் இருக்குது, நாளைக்கு காலேஜுக்கு வர போட்டோன்னு போகணும், சரி மூஞ்சி கழட்டு வரும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறான். மீன் டைம் தயங் வந்து உள்ளே வரான். வந்துட்டு இது யாரா, ஓ ஜூனியர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு வெளியே வந்துட்டு யார் நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஹலோ இது ஏன் ரூம்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பும்போது மொசக்குட்டி அப்படின்ற மாதிரி பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். எக்ஸ்கியூஸ் மீ இது என்னோட ரூம் புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். உன்னோட ரூமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் நீ தான் என்ன கூட ஸ்டே பண்ண போகிற ஜூனியரா நான் அப்படின்ற மாதிரி தவங்க கேட்குறான். ஓ ஷெட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். ஓ இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி தவங்க கேட்குறான். ஏன் உனக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன அப்போதாவே அப்படின்ற மாதிரி அவன் கேஷுவலாக நிற்கிறான். அப்போ தான் ஜங்கு பார்க்குறான் இவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கான்னு. ஃபஸ்ட்டு ஷர்ட்டு போடு. ஏண்டா நீ ஒரு பையன் தானடா, நீ ஷர்ட்டு போடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்துறான். ஐய இவன் என்ன பொம்பளை பிள்ளைங்களை விட ஓவரா பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவன் ஷர்ட்டை போட்டுட்டு போதுமா ரசா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்படின்ற மாதிரி ஐயோ இவன் கூட ஸ்டெப் பண்ணும் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி அவன் குடுகுடுன்னு கீழே போகிறான். எங்கடா போகிற, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவைதான் இந்த செருப்படி எனக்கு தேவைதான், கேட்டிருக்கூடாது தேங்க கேட்டிருக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். ஜங்கு கீழே போய் ஸ்ட்ரெயிட்டாக வார்டன் கிட்டே தான் போகிறான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். என்ன வேணும்? இல்லை எனக்கு அந்த ரூம்மேட் வேணாம். ஏன்பா ஏன்னா ஹோட்டலில் வந்து ரூம் ஸ்டே பண்ணுற வந்து ரூம்மேட் வேணாம் அந்த ரூம்மேட் வேணான்னு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் சீனியராவது மாற்றுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவன் தான் அவன் ரூமு ஃபஸ்ட்லேருந்து சீனியர் மாறிட்டதுனால அவன் அங்கே இருக்கான், எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. ஐயோ கடவுளே எனக்குன்னு தான் எல்லாம் வருமா அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். சரி போய் தொலைவோம், இந்த நிமிஷம் கூட தான் எனக்கு போராடணும் போல். ஐயோ அடுத்த வருஷமாவது மாறுமா மாறாதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவன் போகிறான். மேலே போனால் தயங் ஷர்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்ருக்கான். உனக்கு ஷர்ட் போடணுன்ற அறிவே கிடையாதா, நீ என்ன அனிமலா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். உனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படியோ போகிறேன், நான் ஷர்ட்டு போடுறேன் போடல அது ஏன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். நான் இந்த ரூமில் இருக்கேன், நீ ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். இங்கே பாரு உன்னை யாரும் வந்து பாருன்னு கூப்பிடல சரியா, அதனால மரியாதை திரும்ப அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். நீ காட்டிக்கிட்டே நீ திரும்ப சொல்கிற, இங்கே பாரு நீ தான் பார்க்க முடியாதுன்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற, அதனால தான் உன்னை திரும்ப சொன்னான், உனக்கு வேணா பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி அவன் பெட்டில் வந்து படுக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு கேர்ள் பண்ணிட்டு நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை மிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆமாம்ல உன் பேர் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தயங்க ஏஞ்சி நிற்கிறான். கிட்ட வந்து உன் பேர் என்ன, அது உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ சொல்லலைன்னா மொசக்குட்டின்னு கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். இவன் கூட வர தொல்லையாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜான் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். போதுமா பேர் சொல்லிட்டேன்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என் பேர் கேட்க மாட்டியா, கடவுளே எனக்கு அது தேவையில்லாத விஷயங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். எனக்கு தேவையான விஷயம் அப்படின்ற மாதிரி முன்னாடி வந்துட்டு மை நேம் இஸ் கிம் டயோங், நான் வந்து கரஸ்பாண்டோட பையன் அண்ட் அந்த காலேஜை கட்டினது என்னோடய குள் தாத்தா, அப்புறம் எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு தம்பி இருக்கான். நான் பேசிக்கலாக ரொம்ப ஜாலியான டைப் அப்படின்ற மாதிரி அவன் வரிசையாக பேசிகிட்டே போகிறான். நிறுத்து நான் அவனை பேசவே சொல்லலையே, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். உனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு ஒரு கேவலமான லுக்கு கொடுத்துட்டு ஐயோ இது கூட தான் நான் குப்பை கொட்டணுமா, சரியான அரோமெண்டலாக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். அப்படின்ற மாதிரி லைட் ஆஃப் பண்ணிடுறான். நீங்கள் இப்படியே 2 days பாஸ் ஆகும். ஜங்குக்கும் தயாங்க்கும் தினமும் எலியும் பூனியுமாக தான் போகும். தயாங் வந்து நல்லா தான் பேசுவான், ஆனால் ஜங்குக்கு வந்து இந்த மாதிரி
ஃப்ரெண்ட்ஷிப்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதுனால அவன் வந்து ரொம்ப வந்து ரூடாக தான் எல்லாருக்கிட்டையும் வந்து இருப்பான். அவன்கிட்ட பேசுகிறவங்க கிட்ட ஜஸ்ட்டு என்னன்னா என்ன அப்படி மட்டும் தான் பேசுவான். தயங்க வாண்டடாக போய் பேசுவான். ஆனால் ஜங்குக்கு வந்து காதுலே வாங்கிக்க மாட்டான் அவன் பேசுகிறதெல்லாம். இன்றைக்கி வந்து லீவு. ஸோ ஜங்குக்கு வந்து ஹாஸ்டலில் தான் உட்காந்துட்ருக்கான். அவன் ஏதோ ஃபோனை நோண்டிட்டுருக்கான். அப்போ தயாங்கு ஜங்குக் என்ன கொஞ்சம் வெளியே வாயேன். எதுக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங்கு திரும்பி பார்க்குறான். சாரி சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பயம் இருக்கு போலையா அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறான். பயம் உங்களோட பொசிஷனுக்கு. ஓ அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன இல்லையா அப்படின்ற மாதிரி வெளியே போகிறான். என்னப்பா எங்கேப்பா போகிறான் நீ அப்படின்ற மாதிரி தயாங்கு கேட்குறான். ஜங்குக்கு திரும்பி கேவலமாக பார்த்துட்டு என்ன இவன் எப்போ பார்த்தாலும் இந்த லுக்லேயே நம்மளை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தயாங்கு பார்க்குறான். நீ தானே வெளியே போகிறோன்னு கூப்பிட்டேன். ஆமாம் அப்படின்னு தயாங்கு வந்து எங்கேயோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜங்குக்கு வந்து விட்டு 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 அப்படின்ற மாதிரி அடிக்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை? இப்போ எதுக்கு கையை நீ தட்டி விட்டா அப்படின்ற மாதிரி தயாங்கு கேட்குறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்னை ஃபஸ்ட்டு அதை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கீழே ஒரு பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? யாரோ 2 பேர் பிரச்சனை பண்ணுறாங்க, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி ஏற்றுட்டு போகிறான். எவன்டா இவன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே சலிச்சுக்கிட்டே வரான். வந்து பார்த்தா செம்ம ஃபைட்டு போயிட்டுருக்கு. 2 பசங்க உருண்டு பெரண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. தயாங்கு பார்த்துட்டு பத்தியா செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு எதுக்கு தான் கூப்பிட்டியா? ஆமாம் செம்மையாக இருக்குல்ல, இதெல்லாம் அதுதான் நடக்கும். அந்த சிடி மூஞ்சி வாடன் வெளியே போயிருக்கு போல், அதான் அந்த சாக்கில் இவனுங்க சண்டை போட்டுட்ருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறாங்க. ஐயாப்பா கடவுளே, பைத்தியங்களுக்கு நடுவிலான வந்து மாட்டியிருக்கேனே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு முடிச்சிட்ருக்கான். ஜேகே அப்படின்ற மாதிரி தயாங்கு கூப்பிட்றான். ஜேகேவா யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறான். ஹலோ உன்னதான் அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ஜான் ஜங்குக். அவ்வளோ பெரிய பேர்லாம் என்னால் சொல்ல முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் மை நேம். அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு வாயில் இதுதான் ஈஸியாக வருது அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறான். உன் பேரை மட்டும் நீ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற? அது பிறந்ததுலேருந்தே இருக்குது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ தயவு செஞ்சு என்ன ஜேகேன்னு கூப்பிடாத. ஒய் ஏன் உன் எக்ஸ் உன்னை அப்படி தான் கூப்பிடுவாரா? எனக்கு எக்ஸே கிடையாது. ஓ அப்படியா, என்னால் நம்ப முடியலையே அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்கிறான். ஆனால் அவனுக்கு உள்ள சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இவனுக்கு எக்ஸ் எல்லாம் இல்லை, நல்ல பையன் தான் போல், நம்ம கரெக்ட் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். உனக்கு எதுக்கு இப்போ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்? ஃபஸ்ட்டு என்னை தள்ள, நான் மேலே போகிறேன், எனக்கு இந்த சண்டைலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். பாடுறா மொசக்குட்டிக்கு வந்த கோவத்தை அப்படின்ற மாதிரி தயாங்கு வந்து பின்னாடியே போகிறான். எதுக்கு நீ என் பின்னாடி வர? நீ தான் சண்டையை பார்க்கணுன்னு நல்லா போய் பாரு. அதே வேணாம் வா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டு போகிறான். இங்கே பாருங்க மிஸ்டர் சீனியர், தயவு செஞ்சு என்னை இழுத்துட்டு போகாதீங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி என்னை தொட்டு பேசுறது பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்துறான். தயாங்கு அப்படியே பார்த்துட்டு ஏன் அப்படி பண்ணுறேன்? நான் உங்ககிட்ட நல்லா தானே பேச வரேன், நீங்கள் பேச வேணாம் தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கையை எடுத்து கும்பிட்டுட்டு ஜங்குக்கு மேலே போயிடுறான். தயாங்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி அவன் என்ன ஏதோ டென்ஷன் ஆகிட்டான் போல, அதனால தான் அப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு திருப்பி மேலே போகிறான். நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு வந்து குளிச்சிட்ருக்கான். தயாங்கு வந்து குளிச்சுட்டு வெளியே உட்காந்துட்ருக்கான். அப்போ பார்க்குறான் ஜங்குக்கோட ஐடி கார்டு வந்து வெளியே இருக்குது. ஐடி கார்டா? இவன் கூட விளாட்ணுமே. வசக்குட்டி இன்னைக்கு மாட்டினடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட ஐடி கார்டை எடுத்து ஒழித்து வச்சுக்கிறான்டா அவங்க அவன் பாக்கெட்டில். இன்றைக்கி வந்து என்கிட்ட சிக்கு அப்படின்ற மாதிரி அவன் காலேஜுக்கு அவன் பாட்டுன்னு கேஷுவலாக கிளம்பிடுறான். ஜங்குக்கு வெளியே அவன் குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்துட்டு என்னது இது, ஐடி கார்டு எங்கே தானே வச்சேன், எங்கே போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஐயோ எங்கே போச்சு அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறான், எங்கேயுமே இல்லை. சரி போ அப்படின்ற மாதிரி காலேஜுக்கு போனால் வாசல்லே தயாங்கு நிற்கிறான். எல்லோரும் செக் பண்ணிகிட்ருக்கான் போல். அவன் தான் ஹெட்டு மாதிரி. எல்லோரும் வந்து கரெக்டாக ட்ரெஸ் வந்து ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா, ஐடி கார்டு இருக்கா அப்படின்றது எல்லாமே வந்து தயாங்கு தான் செக் பண்ணணும். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான காலேஜ், அதனால் தயாங்கு தான் நின்று செக் பண்ணிகிட்ருக்கான். ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி ஜங்கு பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போகலான்னு பார்க்குறான். சுகா பார்த்துட்டான். மச்சான் உன் ஆள் ஏன்ல ஐயா நல்லா இருக்கியா மச்சான் இது அப்படின்ற மாதிரி தயாங்கு சொல்லலாம். வளையிறதை விட்டுட்டு அவனை நிறுத்து. ஜேகே அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஜங்கு காதுலேயே வாங்கலை. மொசக்குட்டி அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டு திரும்பி பார்க்குறான். பத்தியா மொசக்குட்டினா நிற்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இங்கே வா இங்கே வாடிச்சாலும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். அப்படியே ஜங்கு
ஸ்லோவாக நடந்து போகிறான். என்ன சீனியர், என்னப்பா காலேஜ் இருக்க வந்துட்டு திருப்பி போகிற? அது அது ஒன்றும் இல்லை சீனியர், நான் ஒன்று மறந்துட்டேன், அது எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒன்றும் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம காலேஜ் தான், நம்ம பார்த்துக்கலாம், உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்புகிறான். இரு 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 அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். என்ன சீனியர், ஐடி கார்டு எங்க? ஐடி கார்டு மறந்துட்டேன் சீனியர். ஓ மறந்துட்டேன், ஐடி கார்டை மறக்கிற அளவுக்கு அஜாக்கிரதையாக இருக்கல நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். சீனியர், அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு சீனியர். வாவ், மறந்துட்டேன்றது கூட விட்டுடலாம் மிஸ்டர் ஜேகே, இப்படி தொலைச்சிட்டேன்றது ரொம்ப பெரிய அவமானம் நம்ம காலேஜுக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். இதில் என்னடா அவமானத்தை நீ கண்ட அப்படின்ற மாதிரி ஷூகா கேட்குறான். சி நீ மூடு, என் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா, நீ உன் ஃப்ரெண்டு தான் மச்சான், அப்போ மூடிட்டு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இங்கே பாருப்பா, நீ பனிஷ்மெண்ட் பண்ணணும். பனிஷ்மெண்ட்டா? ஆமாம், இப்போது உன்னை நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே, அப்புறம் பசங்களை என்ன நினைப்பாங்க, அவனே விட்டுட்டாங்க அப்போ நம்மளையும் விட்டுருவாங்க அப்படின்னு அவனுங்களும் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க. அதனால நீ பனிஷ்மெண்ட் பண்ணிவிட்டு போகிறேன், புரியுதா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். ஐயோ என் தொலை எழுத்து அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக ஜிமன் வரான். மச்சான் அப்படின்ற மாதிரி வரான். என்னடா என்ன மச்சான், காலையிலே சீனியர் கூட கடலை போடுற போல் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். கடலையா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறான். நீ மூடு வாய் அப்படின்ற மாதிரி ஜிமன் வாயை ஜாங்கோ கடிச்சிட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை கம்முனிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன சீனியர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஷுகாவை பார்த்து கேட்குறான். நல்லா இருக்கேனே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் சீனியர் அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி, உன் ஃப்ரெண்டு ஐடி கார்டை மறந்துட்டாப்புல, நீ எப்படி அப்படின்ற மாதிரி ஜிமின்கிட்ட வந்து ஷுகா கேட்குறான். நான் போட்டேன் சீனியர் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து அவனோட ஐடி கார்டை காட்டுறான். ரொம்ப முக்கியம்ல எனக்கு அப்படின்ற மாதிரி ஜாங்கோ கேட்குறான். முக்கியமாக தான், ஐடி கார்டு இல்லாமல் வர்றது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். எனக்கு எதிர் எங்கேயும் இல்லை, என் பக்கத்துலேயே சோறு போட்டு ஐஸ்கிரீம் போட்டு வளர்த்து வச்சுருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு நினச்சிட்ருக்கான். நீ வா மானே, உனக்கு கிளாஸ் ரூமில் போய் முத்துறேன் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். இங்கே வேறு மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நீ அப்புறம் வச்சுக்கோ புரியுதா, இப்போ நீ பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். எதுக்கு சீனியர் பனிஷ்மெண்ட்டு? உன் ஃப்ரெண்டு ஐடி கார்டை மறந்துட்டான்னு சொன்னல, அதுக்கு தான் பனிஷ்மெண்ட்டு. அதுக்கு பனிஷ்மெண்ட்டா ஷுகா சீனியர்? ஆமாப்பா, இவன் ஒரு நாள் வரல, தயாங்க ஏதோ பாவம்னு விட்டானா, அப்புறம் மற்ற பசங்களாம் என்ன நினைப்பாங்க, அவனையும் விட்டாங்க நம்மளையும் விட்டுருவாங்க நினைக்க மாட்டானா என்ன? அப்புறம் தயாங்குக்கு பெரிய அசிங்கம் ஆகிடும்ல, இன்னொன்று அப்படின்ற மாதிரி ஷுகா சொல்கிறான். சூப்பர் மச்சான் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்லிட்டு, அதனால் நீ பனிஷ்மெண்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கை பார்த்து தயாங்க சொல்கிறான். சரி சீனியர் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு சொல்கிறான். பரவாயில்ல ஒத்துக்கிட்டே அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்துட்டு இருக்கான். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஓகே, நீ இப்போ ஒத்துக்கிட்டதுனால என்னை வந்து கிஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். எல்லாருக்கும் ஷாக்கு. ஜாங்கோக்கு அதுக்கு மேலே கிஸ்ஸெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு சொல்கிறான். நீ என்னை பண்ணித்தான் ஆகணும் மொசக்குட்டி அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்னை மொசக்குட்டின்னு சொல்கிறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு சொல்கிறான். என்னப்பா கிஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டுட்டு இப்போ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு முளைக்கிறான். சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தயாங் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்கான். ஜாங்கோக் அப்படியே க்ளோஸராக போகிறான். தயாங்க அப்படியே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஸ்லோவாக தயாங்கோட சீக்ஸில் ஜாங்கோக் வந்து கை வைக்கிறான். தயாங்க்கு ஒரே சென்சேஷன்ஸாக இருக்குது. கை வச்சதுக்கு எப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி தயாங் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஜாங்கோக் அப்படியே லிப்பில் கிஸ் பண்ண வரான். கரெக்டாக ஒரு ஸ்டாஃப் வந்துடுறாங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ஜாங்கோக்கு அப்படியே தள்ளி போயிடுறான். நீ ஏன்டா தள்ளி போனா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த ஸ்டாஃபை அப்படியே முறைக்கிறான். அவர் பார்த்துட்டு எல்லோரும் கிளாஸுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் விழுந்தடிச்சு ஓடிடுறாங்க. ஜாங்கோக்கும் தான் தயாங்க அப்படியே முறைச்சிக்கிட்டு உள்ளே போகிறான். உனக்கு இருக்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறான். இப்படியே வந்து ஈவினிங் ஆகுது. ஜாங்கோக்கு வந்து ரூமுக்கு வந்து பார்த்தா அவனோட ஐடி கார்டு வந்து பெட்டு மேலே இருக்குது. காலையில் நான் தேடி பார்த்தப்போ இல்லை, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். எல்லாம் இவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா தயாங்க ஃபஸ்ட் டைம் வந்திருப்பான் காலேஜை கட் அடிச்சுட்டு. அது தங்கோக்கு தெரியும். இவன் கட் அடிச்சுட்டு போகும்போது பார்த்துருப்பான். ஊர் சுற்ற போகிறான்னு நினச்சான். ஆனால் அவன் வந்து இப்படி ஐடி கார்டு எடுத்து வச்சுருக்கான். அதெல்லாம் வேலை தானே.
ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். தாங்க வெளியே வரான். சீனியர், இந்த ஐடி கார்டை நீங்களா பார்த்தீங்க? நான் இல்லையே. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் தானே எடுத்து வச்சுங்க. ஜாங்கோ, எனக்கு எதுக்கு இந்த வேலை? நான் தான் அந்த ஸ்கூலோட ஹெட்டு, எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி தயங்க சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு வந்து தயங்கோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சது தயங்கு ஒரு மாதிரி இருக்குது. தயங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். சொல்லிட்டு போங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி ஜாங்கோ கேட்குறான். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இந்த ஐடி கார்டை எடுத்து வச்சது நீங்கள் தானே, ஒத்துக்கோங்க அது சீனியர் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒத்துக்கிறேன். என்ன பண்ண போகிறேன் இப்போ? எதுக்கு எடுத்து வச்சிங்க? உன்னை வெறுப்பேற்ற தான். ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? பின்ன வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறேன். அதான் பண்ணேன். உங்களுக்கு வளர்றது வேறு வேலையும் இல்லையா? நான் கிஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பீங்க? என்ஜாய் பண்ணியிருப்பேன். ஆ ஓ, ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன? ஓ ஒன்றும் இல்லை, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு தான் வந்து கீழே போகிறான். ஜாங்கோக்கு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். கீழே போய் பார்த்தா இது நைட் டைமு. ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாங்க போய் ஃபுட்டு கேட்குறான். காலி ஆகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காலி ஆகிடுச்சா? ஜாங்கோக்கு இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டானே அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் தான் உனக்கு சாப்பாடு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டே, ஜாங்கோக்கு இன்னும் சாப்பிட்லடா. அந்த மசக்கட்டி ஏதாவது பார்த்துப்பான், நீ சாப்பிடுத, நான் மேலே போய் சாப்பிட்றேன். எதுக்கு? இங்கே வந்து எடுத்துகிட்டு போய் தேர்ட் ஃப்ளோரில் உட்காந்து சாப்பிட போறியா? நீ மூடி சாப்பிடுங்க அப்படின்னு சுகா சொல்கிறான். மச்சான் வேணாம் மச்சான், நான் மேலே போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான். சுகா வியர்டாக பார்த்துட்ருக்கான். என்ன அது வரைக்கும் ஒரு நாள் கூட நம்ம இல்லாமல் சாப்பிட்டதே இல்லை, இன்றைக்கி மேலே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். மேலே போய் ஜாங்கோக்கு கிட்ட பார்க்குறான். ஜாங்கோக்கு இல்லை, எங்கே போனான் அவன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சரி அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது பிளேட்டை கீழே வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஜாங்கோக்கு வரான். சீனியர் சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சாப்பாடு கீழே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறான். கீழே இல்லையா? அவன் காலி ஆகிடுச்சான். இப்போ நல்லா சாப்பிட்றது, நானும் சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு சொல்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? போய் ஃபஸ்ட்டே சாப்பிட்ருக்கணும். நீங்கள் எனக்காக சாப்பாடு வாங்கி வைக்கலையா? நான் ஏன்டா உனக்கு வாங்கி வைக்கணும்? சரி அப்போ நான் வெளியே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸ்நாக்ஸா? இன்னத்துக்கா? ஆமாம், நம்ம ஹாஸ்டலில் சாப்பாடு கொடுக்குறது லேட் இல்லை, நேரம் கடைலாம் மூடி இருக்கும். அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் வெளியே போகிறான். தாங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஒரு 10 மினிட்ஸில் ஜாங்கோக்கு பேக்கில் வந்திருப்பான். வந்துட்டு சரி நீங்கள் சாப்பிட்டீங்க தானே? நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க பண்ணுறான். தொடப்பு கட்ட எனக்கு வாங்கி வச்சானா பாரு அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு ஜாங்கோக்கு உட்காந்து சாப்பிட போகிறான். அப்போது சரி ஒரு கர்ட்டசிக்காவது சாப்பிட்றியான்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி, சீனியர் சாப்பிட்றீங்களா? கொடு அப்படின்ற மாதிரி அவன் கையில் அந்த சிப்ஸ் பேக்கெட்டை பிடிங்கி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கான். அட பாவி, சும்மா தானே கேட்டேன், இவன் நல்லா முக்கிட்டு வந்துட்டு இதையும் பிடிங்கிட்டானே அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு பார்த்துட்ருக்கான். என்னடா? ஒன்றும் இல்லை சீனியர். ஓகே அப்படின்ற மாதிரி அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜாங்கோக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். அவன் இன்னோசென்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜாங்கு சிரிப்பு அடக்க முடியல, செம்மையாக சிரிக்கிறான். இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க? எனக்கு சாப்பாடு இல்லாமல் பண்ணிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஜாங்கோ கேட்குறான். ஐயோ மக்கு நான் சாப்பாடு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சாப்பாடு கொடுக்குறான். தேங்க்ஸ் சீனியர். விளாட்னீங்களா? ஆமாம், செம்ம விளையாடி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான். போங்க சீனியர், நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு சொல்கிறான். அப்படின்ற மாதிரி தயாங்க சிரிச்சிட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு? நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். பொய், சுகா சீனியர் சொன்னார், நீங்கள் சாப்பாடை மேலே எடுத்துகிட்டு வந்தீங்களாமே, என்கிட்ட கேட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அதுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டான் அவன். சொல்லிட்டாரு. சரி சாப்பிடு, நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு வந்து அந்த சாப்பாடை வந்து கயிறு நீட்டுறான். ஜாங்க அப்படியே பார்த்துட்டு ஸ்லோவாக வந்து அவன் கொடுக்குறத ஃபீட் பண்ணுறான். ஜாங்கோக்கு சாப்பிட்றான். ஜாங்கோக்கு ஒரு மாதிரி இருக்குது, இருந்தாலும் பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே 2 பேரும் ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. காலையில் ஜாங்கோ கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைட் தாங்கும் கிளம்பிட்டு இருக்கான். தாங்க ஒரு கால் வருது. சொல்லடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஜாங்கோக்கு பார்க்குறான். ஃப்ரெண்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அது முடியாது, வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். என்ன வேணாம் அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு பார்க்குறான். இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜாங்கோக்கு அப்படியே பார்த்துட்ருக்கான். தாங்கோ சரி உன்னை வச்சுக்கிறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வச்சுக்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். தாங்க அப்படியே கால் கட் பண்ணிட்டு ஜாங்கோ கிட்ட தான் ஒரு மாதிரி ஹெசிடேட்டோட வரான்.
என்னாச்சு சீனியர், ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாடா, என் ஃப்ரெண்டு ஜாக்குன்ட்டு. அவருக்கு என்னவா? அவன் வந்து இங்கே தங்க போகிறானா 1 வீக்கு. அச்சுச்சோ, வார்டனுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. ஆமாம், அதுதான் யாருக்கும் தெரியாமல் ஸ்டே பண்ண வைக்க போகிறேன். அவ்வளோ முக்கியமா சீனியர்? ஆமாடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓ, அவர் ரொம்ப முக்கியம் போல், நம்மளை விட முக்கியமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன யோசிக்கிறேன், நம்மளை விட ஒரு ஃப்ரெண்டு தானே முக்கியமாக இருப்பாங்க, நம்ம வெறும் ஜூனியர் தான் ஜங்குக், எதுவும் யோசிக்காதா அப்படின்ற மாதிரி ஜங்குக் யோசிச்சுட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் சீனியர்? எல்லாம் நீ ஃபாரின் கிட்டேயோ இல்லை மற்றவங்க யார்கிட்டையுமே சொல்லாத சரியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஓகே சீனியர் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஜங்குக்கு ஏதோ நாவல் படிச்சிட்ருக்கான் போல், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக படிச்சிட்ருக்கான். தயாங் பார்க்குறான். மோசக்குட்டி என்ன கதை படிக்க பாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஏன்னா அது கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டோரி. அதை உட்காந்து ஜங்குக்கு அப்படியே பேனு படிச்சிட்ருக்கான். ஓ, இதிலலாம் இந்த மோசக்குட்டிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி தயாங் பார்க்குறான். சரி கலாய்ப்போமா அப்படின்ற மாதிரி கிட்ட போய் அந்த புக்கை பிடுங்குறான். ஜங்குக்கு அப்படியே இன்னசென்ட்டாக பார்க்குறான். என்னாச்சு சீனியர்? ஓ, இந்த ஸ்டோரியா, நான் படிச்சிருக்கேன் ஜங்குக் இதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அவங்க. அப்படியா, இந்த கதை உங்களுக்கு பிடிக்குமா? நான் இப்போ தான் பாதி தான் படிச்சிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா சீனியர்? ஃபுல்லாக படிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறான். அப்படியா, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன், ஆனால் நல்லாயிருக்கு சீனியர் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். ஓ, அப்போது இதில் இருக்கிறதெல்லாம் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சீனியர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே சொல்கிறான். ஓ, அப்போது இதெல்லாம் நீ நேரில் ட்ரை பண்ணியிருக்கியா? நேரில் ட்ரை பண்ணியிருக்கியான்னு கேட்டேன்டா. இல்லை சீனியர், எனக்கு தான் ஆள் இல்லையே. அப்போது இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்மா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்கிறான். சீனியர் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே தயங்க அப்படியே ஜங்குக் மேலே ஓவர் ஆகுறான். ஜங்குக் அப்படியே அவனோட ஐஸ் வைடாக இருக்குது, ஆனால் தயங்க சாயா அவனும் பெட்டில் சாஞ்சிடறான். சீனியர் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். நீ படித்ததெல்லாம் ரியாலிட்டிக்கு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கோட அவனோட ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக மூக்கு மேலே அப்படியே லிப்ஸ் மேலேன்னு அப்படியே அவன் கையை ரப் பண்ணிட்டு வந்து லிப்ஸில் கையை நிறுத்துகிறான். பிங்காக இருக்கேன் உன் லிப்பு அப்படின்ற மாதிரி ஐஸை பார்க்குறான். ஜங்குக்கும் கல்ப் பண்ணிட்டு, சீனியர் கொஞ்சம் இறங்குங்களேன், என் ஜங்கு நான் இப்படி இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறான். அப்போது ஜங்குக் அது அப்படின்னு முழிக்கும் போது தயாங் ஸ்லோவாக கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட போகிறான். ஜங்குக்கும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க கிஸ் பண்ண போகிற அந்த 1 இன்ச்சு கூட இருக்காது, இன்னும் ஒரு செகண்ட் விட்டுருந்தா தயாங்கோட லிப்பு அவன் மேலே பட்டிருக்கும். டக்குன்னு யாரும் வந்து விண்டோவில் அடிக்கிறாங்க. தயாங் அப்படியே ஏஞ்சிட்டு, யாரா இவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஐயோ என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்ற மாதிரி உட்காடுறான். நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போய் பார்க்குறான். பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு. ஐயோ உனக்கு நேரங்காலம் இல்லை மச்சான், தூங்குடா, நானே அந்தரத்தில் தொங்கின்னு இருக்கேன், நீ வேறு 3ஆவது ஃப்ளோர்ரா தொடப்ப கட்ட அப்படின்றான். ஓ வந்து தொலை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தேங்க இழுக்கிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு நான் வேணால் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ஜாக்கோட கையை பிடிக்க போகிறான். என்ன பண்ண போகிறேன், அவரை இழுக்க போகிறான், நீ ஒன்றும் கை வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி ஜங்குக் நின்றுட்டுருக்கான். அவனை இழுத்து போட்டுட்டு, என்ன அதுக்கிட்ட வந்தா மொத்தம் நான் எல்லாத்தையும் சொன்னேன்டா அப்படின்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். ஜங்குக் அப்படியே பார்த்துட்ருக்கான். என்ன இவர் எப்படி ஹக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். தயாங்கும் ஜங்குக் பார்க்குறத பார்த்துட்டு தொடப்பு கொட்டை தள்ளிப்படா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்றான். நான் இவ்வளோ நேரம் கழிச்சு இந்த பார்த்துருக்கேன் இப்படி பண்ணுறியா அப்படின்னு திருப்பி ஹக் பண்ணி கிஸ் பண்ண போகிறான். டே தள்ளிப்படா அப்படின்ற மாதிரி தள்ளி விட்றலாம். அவன் போய் கீழே உருண்டு போய் விழுறான். ஜங்குக் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே சீனியர் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டு தூங்க போயிடுறான். இவங்களும் வேறு வழி இல்லாமல் தயாங் படுக்கிறான். அவனும் வந்து பக்கத்தை பார்த்துக்கிறான். என்னடா பண்ணுற மொத்தம் கீழே இடம் இல்லைடா, குளிர்துடா கீழே. ஐயோ இவனை போய் ஒத்துக்கிட்ட மாதிரி என் திருப்பு அவ்வளோ அடிக்கணும் என் புத்தியா அப்படின்ற மாதிரி அவன் படுக்கிறான். மற்ற அப்பெல்லாம் சொல்லாதடா. சரி சொல்லலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் தூங்கிடுறாங்க. இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. தயாங் வந்து அந்த பையனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கா. இது பார்க்க ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு ரொம்ப ஜலஸ் ஆகுது. தயாங் கூட அவன் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த பையன் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். தயாங் பேக் ஹக் பண்ணுறது, அப்பப்போ சீக்ஸில் வேறு கிஸ் பண்ணுறான். அது அவனோட நேச்சர் போல். ஆனால் ஜங்குக்கு அது பிடிக்கல.
ஜங்குக் இப்போ லவ் பண்ணுறான்றத கன்ஃபார்மே பண்ணிட்டான். நமக்கு தயாங் சீனியர் பிடிச்சிருக்கு, அவரை சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி அவன் இருக்கான். ஆனால் அவன் ஒரு ஒரு வாட்டி லவ் சொல்ல வரும்போதும் அந்த பையன் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்து இவன் மன உளைச்சலில் இருக்கான். இப்போது ஒரு நைட்டு அந்த பையனும் தயாங்கும் உட்காந்து என்னமோ கேம் விளையாடிட்டு இருக்காங்க. மச்சம் மச்சம் சுட்றா சுட்றா அப்படின்னு தயாங்கோட காலையே அடிச்சிட்டு இருக்கான். ஜங்குக் அந்த ஆப்போசிட் பெட் தானே அப்படியே முறைச்சி அந்த பையனை பார்த்துட்டு இருக்கான். தயாங்க்கு தெரியுது, ஜங்குக் சீனியர் என்னாச்சு, ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பையனும் ஒரு 1 hour அவங்க விளையாடி முடிச்சுட்டு அவன் கிளம்புறான். ஜங்குக்கு இவ்வளோ நேரம் அவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா அவன் தயங்க அடிக்கிறது, கடிக்கிறது, அவன் மேலே சாயிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அப்படியே உட்காந்துட்ருக்கான். என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அந்த பையனுக்கு ஏதோ கால் வருது. அவன் வெளியே எழுந்துச்சி போகிறான். அப்போது ஜங்குக்கு தயங்கே முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். தயங்க பார்த்துட்டு, ஜங்குக் சொல்லுங்கள், கோவமாக இருக்கே என்ன? என்ன நான் கோவமாக இருக்கேன்னு கேட்டேன், என்னன்னு கேட்குறேன்? நான் இப்போ கோவமாக இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண போகிற? நீயா? என்னடா நீன்லாம் பேசுகிற? அப்போ நான் பேசக்கூடாதா? எப்பா அப்படிலாம் சொல்லப்பா அப்படின்ற மாதிரி தயாங் சொல்கிறான். ஜங்குக் அப்படியே ஏஞ்சிட்டு கிட்ட வரான். தயாங் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான். என்ன பண்ணுற ஜங்குக், என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறான். ஜங்குக் அப்படியே கிட்ட போயிட்டேன். அந்த பையன் உனக்கு யார்? எந்த பையன்? அதான் அந்த ஜாக், என் ஃப்ரெண்டு தானா அப்படின்ற மாதிரி ஐப்ரோ டேஸ் பண்ணிட்டு கேட்குறான். ஃப்ரெண்டு தான்டா, ஏன் அப்படின்ற மாதிரி தயாங் கேட்குறான். வெறும் ஃப்ரெண்டாக இருக்க வரைக்கும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக் டக்குன்னு எழுத்து பிடிச்சி தயாங்க கிஸ் பண்ணுறான். தயாங்க்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. அப்படியே அவன் ஸ்டன் ஆகிட்டு ஜங்குக்கோட கண்ணையே பார்த்துட்ருக்கான். ஆனால் ஜங்குக் வந்து ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு தயாங்கோட ஷர்ட்டை வந்து ரிப் பண்ணி தூக்கி போட்டுடுறான். தயாங்க்கு இது அதுக்கு மேலே ஷாக்குங்க. என்னடா இவன் ஷாக்குக்கு மேலே ஷாக் கொடுக்குறானே அப்படின்ற மாதிரி தயாங் பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு ஸ்லோவாக கிஸ் பண்ணிட்டே அப்படியே தயாங்கோட நெக்கு, செஸ்ட்டு அப்படின்னு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபர்தராக போகுது. தயாங்க இப்போது ஜங்குக் மேலே உட்காந்துட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ் எல்லாம் ஊக்குறான். கரெக்டாக அந்த பையன் உள்ளே வரான். இவங்களை பார்த்துட்டு ஐயோ தவளை நேரத்தில் நான் வரேனா அப்படின்ற மாதிரி, மச்சான் ஐயோ கண்டினியூ மச்சான் அப்படின்ற மாதிரி கதவு மூட்டு போயிடுறான். இவங்க எவ்வளோ நேரம் அவனை பார்த்துருக்க மாட்டாங்க. அச்சோ பார்த்தே தொலைஞ்சிட்டானே அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். ஏன் இப்போ பார்த்தா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை சாலாம் அப்படின்ற மாதிரி, நம்ம கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தயாங்க கேட்குறான். பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு தயாங் மேலே ஓவர் ஆகுறான். ஓகேடா, நான் இதோட இந்த 1 ஷாட் முடிச்சுக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா? பாய் சராங்க.